ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் தூங்கிட்டு இருப்பீங்க. நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். காலையில் உங்கள் அப்பா வரக்குள்ளே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. என் ஃபோனில் பையன் ஃபோனில் தான் சவுண்டே வராதுங்க. அதனால் நான் வீடியோவே போடல. அப்புறம் அந்த ரவுடி பொம்பளை பற்றி தான் பேசலான்ட்டு வந்தேங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன ஒரு பேச்சு பேசுது, இதெல்லாம் ஒரு ஆமாம், நீ என்ன எவ்வளோ வசதியாக இருக்கிற, நீ என்ன பெரிய பங்களாவில் உட்காந்துருக்குற அப்படின்னு பெருமை வீத்திக்கிட்டு இருக்கிற, வாடகை வீட்டில் தானே இருக்கிற. கேட்குற பெரிய நான் நல்லா சாதிச்சிட்டேன், நான் இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமை பேசிக்கிட்டே இருக்கிற. அப்படி என்னத்தை நீ சாதிச்ச? ஜெயிலுக்கு போனதா? 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியா? அப்புறம் 2-3 கேஸு எல்லாம் திருச்சியிலேருந்து எல்லா பக்கம் கேஸ் வாங்கியிருக்கிறியா? அதுதான் நீ பண்ணின பெரிய சாதனையா என்ன? வெக்கமாகவே இல்லை. ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு என்ன உன் காசையாக ஓட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? கேட்குற ஒருத்தங்க காசு உங்களுக்கு தான் கொண்டாந்து கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ இன்றைக்கி நல்ல காரியம் பண்ண சொல்லி காசு ஓடுறாங்க. ஏன் தம்பி? மியாவையா? மியா வெளியில் இருக்குது. ஏன் எலி கத்துதா? இங்கே வா, நீ தான் பிடிக்கணும். வா தம்பி. டிக்கி உள்ளே வந்துடுவான். அவன் உள்ளே வந்தான்னா வீட்டுக்குள்ளே படுத்தாலும் பரவாயில்ல, ஆகி போயிடுறான் உள்ளேயே. ஏன் பிடிச்சிட்டு போ. டிக்கி உள்ளே வந்தான்னா வெளியே தாட்டி விட்டுரு தம்பி. எலிக்காக இந்த மியாவை உள்ளே கொண்டுட்டு வர. எங்கே இந்த வாஷிங் மிஷின் பொட்டி இல்லையா? எலி கத்துமே ஒன்று வச்சா பூனை கத்துமே. இல்லைங்க, அந்த குட்டி நாய்க்குட்டி உள்ளாங்க. அது டஜன் பையிலேயே பேண்டு வச்சுட்டு போயிடுச்சுங்க. நான் என்னங்க வந்துட்டு அந்த சாக்கு எடுத்தால் தான் நான் டஜனே எடுக்க முடியும். அது கரெக்டாக சாக்கு இப்படி உள்ளே இருக்குது, இப்படி கீழே இப்படி இருக்கிற அதில் போய் ஆகி போய் வச்சுருக்குதுங்க. ஒன்று கடிச்சிருந்தாக்கா நான் தொடச்சி விட்ருவேன். அது கீழே வேண்டு வச்சாக்கோட வலிச்சு எரிஞ்சிடலாம். கொண்டு போய் டஜன் பை மேலே போய் பெயிண்ட் வச்சுருக்குதுங்க. எல்லாம் கவரில் ஓட்டு அந்த அண்ணன் டஜன் கொடுத்துருக்குங்காடி பரவாயில்ல. இல்லைன்னா பீஸில் இருந்தால் நம்ம அவங்களுக்கு என்னங்க பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கு எவ்வளோ காசு ஓட்டு நம்மளுக்கு கொண்டாந்து தைக்கிற கொடுக்குறாங்க. அதனால் அவனை வெளியிலையே விட்டாங்க. இதுக்கு அவனுக்கு அழகாக பெட்டெல்லாம் போட்டு தாங்க கொடுத்துருக்குறேன். அதில் போய் கம்முன்னு படுக்க வேண்டியதான். அந்த பூனைக்குட்டியுமே துணைக்கி விட்டுட்டேங்க, 2 பேரும் படுத்துருக்கிட்டேன்னு. அது என்னடான்னா அது உள்ளே எலி கத்துதாம்மாங்க. பூனையிலேன்னு எலி தொந்தரவு கொடுக்கறதில்ல. அதனால் பூனை உள்ளே தூக்கிட்டு போயிட்டு அது கத்திக்கிட்டே இருக்குங்க. மியா 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 மியான்னு ஓயாத கத்திக்கிட்டே இருக்குங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற எலிக்கு 10 பூனை கொண்டாந்து விட்டாலும் பத்தாதுங்க. அங்கே விடலாம், அங்கேயும் விடணுங்க. அங்கேயும் கார்லேயும் உள்ளே போய் எல்லாம் ஒயரிங் எல்லாம் வேலை பார்க்குதுங்க. பையனோட வண்டியில் ஒயரிங் கடிச்சு வச்சுருக்குது. இவங்க அப்பாவோட பழைய வண்டியிலையும் ஒயரிங் கடிச்சு வச்சுருக்குது. எங்கேங்க ஓடுறது காசு செலவு பண்ணுறதுக்கு? நீ கார்லையெல்லாம் போய் கடிச்சதுன்னா அவ்வளோதாங்க. செலவு பண்ண முடியாது, தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? ஐயோ சாமி. இந்த ரவுடி பொம்பளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க. இல்லை, இந்த அம்மா வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. சரி நம்ம குழந்தைக்கு பேக் வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குது. சரின்னு இவங்களும் வந்து என்னென்னமோ பண்ணிட்டுங்க. ஆனால் ஒரு குழந்தைக்காக சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குது அந்த ஆளே மனசு வந்து. அப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸு இதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னு ஓட்டு எல்லாம் பணம் போட்டு விட்ற வனத்தில் தானே வாங்கி கொடுக்குறாங்க. அதையே கூட இந்த பொம்பளைனால பொறுத்துக்க முடியலன்னா நீ மட்டும் கேட்குறியல்ல, என் குழந்தைகள்லாம் வந்துட்டாங்க, உன் குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா என்னன்னு கேட்குற? அந்த பசங்களுக்கு தீனி வாங்கி கொடுக்கணும், அதுக்கு ஒரு 1000 ரூபா போட்டுவிடுங்க பிள்ளைகளா அப்படின்னு கேட்குறிய. கேக்கு ஆர்ட்ரு போட சொல்கிற, துணி ஆர்ட்ரு போட சொல்கிற, உனக்கு
நீ எல்லாம் என்ன கஷ்டமாக வர்ற சொல்லு, நீ சொல்கிறிய ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கொடுக்கும். நீ ஏன் போய் எல்லாத்துக்கிட்டையும் வாங்குற? நீ தான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள விட அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு தெனாவட்டா சொல்கிறியல்ல, நீ எதுக்கு அவங்கக்கிட்ட காசு வாங்குற சொல்லு. எனக்கு மட்டுமே ஏன் கொடுக்குறீங்க? எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவி வேணுங்க. எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன், நாங்கள் 2 பேரும் லட்சமாக சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு பணம் தேவையில்லை. எவ்வளவோ பேர் இல்லாதப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டே கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் வாங்குறீங்க? அவங்க என்ன குழந்தைக்கு ஒரு பையனுக்கு ஒரு சைக்கிள் தானே கேட்டாங்க. இதுக்கு அடுத்தவங்க போட்டு விட வேண்டியதே இல்லை, நீங்களே வாங்கி கொடுக்கலாம். எத்தனை காசை சம்பாதிக்கிறீங்க? அடுத்தவங்க போட்டு விட்ற காசில் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்கு போய் என்ன பேச்சு பேசுகிற நீ? அவங்க அரிசியை கொண்டாந்து கொடுத்தது தப்பு இல்லை. இல்லை, இவங்க அந்த சுக்கா அண்ணா கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்லங்க, கொடுத்தது தப்பு இல்லை. அதே மாதிரி இவ பேசும்போது சப்புன்னு 2 அறை விட்ருக்கோனுங்க எந்திரிச்சு. எதுக்கு நீ அவங்களுக்கு இழிவாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்குற? எங்கிட்ட கேட்குறாங்க, நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். எனக்கு வேண்டிப்பட்டவங்க என்னோட மாப்பிள்ளைங்க எல்லோரும் எனக்கு பணம் போட்டு விட்றாங்க. அந்த பணத்தில் நான் அவங்களுக்கு செய்கிறேன். உனக்கு என்ன வலிக்குதுன்னு அங்கேயே சப்புன்னு 2 அறை விட்டுருந்தாங்கன்னு வைங்க, இந்த பொண்ணு திருப்பி கொடுத்துருக்காது. அவ்வளவு பேசும்போது அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு சும்மா ஒரு வார்த்தை மட்டும் திட்டிகிட்டு விட்றாங்க. இல்லை, இவங்கெல்லாம் மட்டும் வாங்கி திங்கலாம், சாப்பாடு வாங்கி திங்கலாம், காருக்கு பெட்ரோல் போட சொல்லலாம், ரூம்பு போட்டு கொடுக்க சொல்லலாம், எல்லாமே இவங்க அனுபவிக்கலாம். இவங்க லட்சமாக சம்பாதிச்சாலும் இவங்க காசையும் வச்சுக்கிட்டு ஓசியில் வாங்கி இவங்க எல்லாமே பண்ணலாம். அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கறதுனால இவளுக்கு என்ன நட்டம் ஆயிடுது? இவள் பசங்களுக்கெல்லாம் எல்லோரும் உதவி செய்யலையா? அன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து அந்த குழந்தைகளுக்கு பசங்களுக்கு முந்திரி திராட்சை அது என்னென்னமோ இதெல்லாம் சத்தான அந்த இதெல்லாம் பருப்பெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்கல்லங்க. அப்புறம் இவளுக்கு பிறந்த நாளுக்கு எதுக்கு அப்போ அத்தனை கேக்கு? இதெல்லாம் அடுத்தவங்க காசுனாலும் அது காசு இல்லையா? எத்தனை பேர் இல்லாத சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு வேண்டாம் இதெல்லாம். எனக்கு ஒரு கேக்கு இருந்தால், உனக்கெல்லாம் இந்த வயசில் கேக்கு வேணுமா? எனக்கே நான்லாம் கேக்கு வேணும்னே கேட்கல, என் பசங்க வாங்கி கொடுத்தாங்களேன்னு சொல்லி நான் வெட்டினேன். எனக்குமே இதெல்லாம் வேஸ்ட்டு செலவு. இதுக்கு யாருக்காவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட ஒரு இதாக இருக்குங்க. எனக்குமே அதெல்லாம் விருப்பம் இல்லை. சரி, பூ வெட்டினது இல்லைங்க, இந்த வருஷம்தான் பையன் வாங்கிட்டு வந்து வெட்டினா. அதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் சின்ன பையனும் பெரிய பையனும் வாங்கி கொடுத்தானுங்க. சரி, அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம பசங்க வாங்கி கொடுக்குறாங்க, நம்ம வேண்டான்னு சொல்ல முடியல. அடுத்தவங்ககிட்டையெல்லாம் கேட்டு வாங்கி இது பண்ணுறியே, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு சின்ன பையனுக்கு செய்கிறது இவ்வளோ வயிறு எரிஞ்சு போய் கிடக்குறியே, நீ எல்லாம் எங்கே வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிற? நீ என்னமோ நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கிறேனாம்னா எந்த அளவுக்கு வந்திருக்கிற? சொல்லு, நீ எந்த அளவுக்கு வந்திருக்கிற? அப்படி பெரிய அளவில் வந்திருக்கிற மாதிரி சொல்கிற. அதே மாதிரி காலையில் அவங்க மனைவி என்னங்கிறாங்க, எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்கா, ஏன்னா மான மரியாதைக்கெல்லாம் குறைச்சல் இருக்காது. அது ஒரு மாதிரி ஒரு இதில் சொல்லிச்சுங்க அந்த பொம்பளை. அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. சாப்பாட்டுக்கு இருக்குதா இல்லையா, அவங்கவுங்களுக்குன்னு தன்மானம்னு ஒன்று இருக்குது. என்ன எல்லாத்துக்கிட்டையும் போய் தன்மானத்தை விட்டு கொடுக்கணுன்னு எந்த அவசியம் கிடையாது. ஏன் இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்ததுனால அவங்க பாடு வேடிஞ்சிடணுமா? அவங்க இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு வாழாமல் போயிட்டாங்களோ என்ன? வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களாக தானே அது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னங்காடிக்கு சரின்னு வாங்கிக்கிட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இத்தனை வருஷமாக அவங்க புருஷன் அவங்க குடும்பத்தை பார்க்காமையே விட்டாங்க, அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன இன்றைக்கி இதை வாங்கி கொடுப்பீங்க, நீ அந்த பசங்க காலேஜ் போகிறது எவ்வளவோ இருக்குது படிப்பு, அதெல்லாம் அவங்க அப்பா தானே செய்ய போகிறாங்க. கேட்குற எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இல்லை. அதுக்கு ஒருத்தவங்க சரி நம்ம சேனலையே பார்க்குறாங்களே, நம்ம அண்ணன் தானே அப்படிங்கிற ஒரு உரிமையில் அந்த பொண்ணு கேட்டிருக்குது. சரின்னு கொடுத்தாச்சு. அதை அத்தனை தடவை சொல்லி காமிச்சிக்கிட்டு
அது அவங்க வீட்டுக்காரருக்கு அதுக்கு போச்சுன்னா நாளைக்கு அந்த அவங்க வீட்டுக்காரர் திட்ட மாட்டாங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. சரி, நம்ம அண்ணங்கிற ஒரு உரிமையில் அந்த பொண்ணுங்க அடிச்சு சரி கொடுத்தாங்க. அதே நல்ல மனசோடு தான் அந்த அவங்க கொடுத்து, அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன் நான். இவளுக்கு ஏன் எரியுதுன்னு தெரியல. இவளே எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் கொடுக்குற காசை வாங்கிட்டு. ஆனால் இந்த வாழ்க்கையெல்லாம் நிலச்சிருக்காதுங்க. இதெல்லாம் என்றைக்குமே நிலைக்காது. அந்த ஆளுக்குன்னு சொல்கிற இவளை நம்பி உட்காந்துருக்கிறது ரொம்ப தப்பு. இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா லைவில், நீ தான் என்னை தூக்கு மாட்டி விட்டேன்னு. அதெல்லாம் அந்த ஆள் அப்படி பண்ணியிருக்குங்களா? அப்படியெல்லாம் பண்ணியிருக்காது. இவளுக்கு ஏதாச்சும் சொன்னால் நம்ம தான் பிடிச்சி உள்ளே வைப்பாங்கன்னு பயம் இருக்குமில்ல. எப்படி பழகி போடுற பார்த்தீங்கல்ல. இந்த மாதிரி பொம்பளை உடையெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. என்னைக்கு இருந்தாலும் இந்த ஆள் மேலே ஏதோ ஒரு பழியை போட்டு இது பண்ணிட்டு தான் போகுது. இதெல்லாம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது உங்கள் வார்டு, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கு பொருள் கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா அவங்கள அசிங்கத்தைப்படுத்தி வேடிக்கை பார்க்காதீங்க. நீ ஒன்றும் பெருசாக நீ பயங்கரமான வாழ்க்கை ஒன்றும் வாழல. அதனால் கொஞ்சம் அடக்கியே பேசு, சரியா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால நீ பெரிய ஆள் ஆகிட்ட நீயே நினச்சிக்கிறியா? அதுதான் தெரிஞ்சுத நீ தான் எவ்வளோ பெரிய ரவுடி, பெரிய ஆளுன்னு. வர சொல்லிட்டு ஓடி போனவ தானே நீ. போவியா?